அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை காட்சிப்படுத்திய விவகாரத்தில் கல்கோட்டியா பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ சீன ரோபோவை காட்சிப்படுத்திய விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழகத்தினுடைய அரங்கம் வெளியேற்றப்பட்டது. தற்போது பல்கலைக்கழக நிர்வாகம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. என்ன நடந்தது? விவரம். டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாட்டில் தற்பொழுது நேற்று, அதாவது கலகோத்தியா பல்கலைக்கழகம் சார்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு அரங்கில் ஒரு ரோபோட் பொம்மையினுடைய அந்த ஒரு காட்சி காட்சிப்படுத்தப்பட்டது குறிப்பிட்டது. அந்த ஒரு ரோபோவினுடைய தொடர்பான பல்வேறு விவரங்களை கலகோத்தியாசனுடைய அரங்கில் அங்கு இருந்த பிரதிநிதி ஒருவர் பேட்டியளித்த பொழுது இந்த ரோபோ தொடர்பான பல்வேறு விவரங்களை அவர் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை சீன நாட்டின் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக சீனாவினுடைய தயாரிப்பில் உருவான ஒரு ரோபோ நாயை கலகோத்தியா பல்கலைக்கழகமானது தங்களுடைய ரோபோ என கூறி அவர்கள் இந்த காட்சிக்கு வைத்திருந்ததாக சீன தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த சர்ச்சையை அடுத்து கலகோத்தியா பல்கலைக்கழகமும் ஏஐ சமிட் மாநாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அந்த பல்கலைக்கழகம் சார்பாக தற்பொழுது விளக்கமானது அளிக்கப்பட்டது. குறிப்பாக காட்சிப்படுத்திய பொருள் என்பது தங்களுடையது என்ற ஒரு கருத்தை எந்த ஒரு இடத்திலும் கலகோத்தியா பல்கலைக்கழகமானது கூறவில்லை எனவும், மேலும் அப்பொழுது பணியில் இருந்த அந்த பெண் தவறான தகவல்களை முன்வைத்து உள்ளதாகவும் அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த டெக்னிக்கல் தொடர்பான தொழில்நுட்ப தொடர்பான விவரங்கள் அந்த பெண்ணிற்கு தெரியவில்லை எனவும், அதனால்தான் தவறுதலான கருத்துக்களை அவர் கேமராவில் தெரிவித்து விட்டார் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது கலகோத்தியா பல்கலைக்கழகமானது வெளியிட்டுள்ள அந்த ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடும் சர்ச்சை பிறகு இன்று காலை அந்த ஏஐ உச்சி மாநாட்டினுடைய அந்த அரங்கிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் கண்காட்சியிலும் அவர்கள் பங்கேற்பதற்கான ஒரு அனுமதி என்பது தற்பொழுது மத்திய அரசாங்கத்தால் ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் தற்பொழுது இந்த ஒரு விளக்கத்தை கல்கோத்தியா பல்கலைக்கழகமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, கூடுதல் தகவல்களுக்கு.